வணக்கம் மக்களே, திரும்ப வந்துட்டேன். நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விக்கி. இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் லீவு பார்த்தீங்களா, அதனால் நல்லா தூக்கம் மதியம். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. நம்ம ஊரில் சின்ன பசங்களாக நாம் இருக்கும்போது நல்லா விளையாடணும், ஓடி ஆடி என்ஜாய் பண்ணோம். ஆனால் இப்போ வெளியே வந்து பார்க்குறேன், ரொம்பவுமே அமைதியாக இருக்குது. ஏன்னா மயான அமைதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊரே இருக்குது. பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னு யோசித்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகும். எதிர்கால தலைமுறைக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னோட சேர்த்து தான். மொபைல் 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 மொபைல், எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் மொபைல். காலையில் எழுந்திரிச்சோன்னா மொபைல் எடுத்து பார்ப்போம். ரீல்ஸ் பார்க்குறது, ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, கூகுள் யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது மொபைல். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைல். மதியம் ஆஃபீஸில் சாப்பிடும்போது மொபைல். ஃப்ரீ கிடைக்கும்போது மொபைல். வீட்டுக்கு வரும்போது மொபைல். வீட்டில் வந்து உட்கார்ந்ததும் மொபைல். இப்படி எல்லா விஷயத்துலையுமே நைட்டு தூங்கும்போது கூட ½ அன் ஹவர் மொபைல் யூஸ் பண்ணால் தான் தூக்கம் வருது. இந்த மாதிரி நம்ம மொபைலுக்கே அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இனி உள்ள தலைமுறைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இதை குறைங்க. எக்ஸசைஸ், அதாவது விளையாட்டில் ஆர்வம் கொடுங்க. நம்ம ஊரில் தான் எங்கே பார்த்தாலும் கிரவுண்டு, தெரு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் கொடுங்க. ரன்னிங், வாக்கிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போங்க. உடம்பை நல்லா வலுப்படுத்துங்க. நல்ல ஆரோக்கியமான குட் ஃபுட்ஸாக நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. இனி உள்ள காலம் இதில் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. நாம் உடம்பை வலுவாக வச்சுக்கணும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நாம் நேரில் வாழ பழகிக்கலாம். வாங்க. தேங்க்யூ.